கோலிவுட்டுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் தான் சங்கர் அவர்கள். அதிக பட்ஜெட்ல படம் எடுத்து தயாரிப்பாளரை கதறவிடும் இயக்குனர்கள்ல இவர் ரொம்பவே முக்கியமானவர். ஒரு பாடல் காட்சிக்கு மினிமம் சில கோடிகள் செலவு பண்ணுவாரு. ராம் சரண் அவர்களை வைத்து இவர் இயக்கிய கேம் சேஞ்சர் படத்துல 5 பாடல் காட்சிகளுக்கு சேர்த்து 80 கோடி வரை செலவு பண்ணிருக்காராம். அதுல ஒரு பாடலுக்கு மட்டுமே 15 கோடிகளுக்கு மேல செலவு பண்ணிருக்காராம். ஆனால் அப்படி வெளியான கேம் சேஞ்சர் படம் செம்ம ஃபிளாப் ஆகியிருக்கு. இந்த படத்தை தயாரித்த தில்ராஜ் அவர்களுக்கு பல கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கா. இந்த படத்திற்கு முன்னாடி சங்கர் இயக்கிய இந்தியன் 2 திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இந்தியன் படத்துடைய முதல் பாகம் வெற்றி பெற்ற நிலையில லைகா தயாரிப்புல உருவான இந்தியன் 2 ரசிகர்களை கவரல. சங்கர் சார் இன்னமுமே அப்படியே இருக்காரு. கரண்ட் ட்ரெண்டிங் அவருக்கு தெரியல. இப்போதெல்லாம் அவர் படத்துல வர காட்சிகள் ரொம்பவே கிரிஞ்சாக இருக்கு. அவர் தன்னை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்தியன் 2 திரைப்படம் பார்த்த பலருமே சொன்னாங்க. இந்தியன் படத்துடைய 3ஆம் பாகத்திற்கான காட்சிகளுமே கிட்டத்தட்ட படமாக்கி விட்டாராம் சங்கர் அவர்கள். சோ இந்த காட்சிகளை அப்போதே படமாக்கி விட்டாரு. தற்போது ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு. சோ இதற்காகவே 40 கோடி கேட்கிறாராம். சோ அந்த காட்சிகளை முடித்தாதான் இந்தியன் 3 திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியும். சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய மீதமுள்ள ஷூட்டிங் இன்னும் 2 மாதங்கள்ல ஸ்டார்ட் ஆக இருக்கா. இந்த படத்தை முடித்த கையோடு சங்கர் அவர்கள் ஷார்ட் டைம்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்றை வச்சிருக்காரா. சோ ரீசெண்டாக நம்ம ஏகவர்களை மீட் பண்ணி அந்த கதையை சொல்லிருக்காரு. நம்ம அதிர்ஷ்டமே அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுது. இந்த படத்துடைய மொத்த படப்பிடிப்புமே வெறும் 100 நாட்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சங்கர் அவர்களுடைய கரியர்லேயே சீக்கிரம் எடுக்கக்கூடிய முதல் திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சார் ஓகே, இவங்களுடைய காம்போவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.